Christ conquered death. கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், நாம் மரணம் அடையணும். என்ன புரியுச்சா இல்லையா? அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தாரே, நாம் மரணம் அடைஞ்சு போயிடணும், திரும்ப வரக்கூடாது. இப்ப எல்லாருடைய வாழ்க்கையினுடைய எல்லாருடைய தீர்வு தான், செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடணும். செத்துட்டாதான் அவனுக்கு ஆரம்பிக்குது, செத்துட்டா முடிஞ்சிச்சா எல்லாம். செத்த பிற்பாடு தான் ஆரம்பிக்குது உனக்கு அடுத்த கட்டமே. அதுதான் அடுத்த கட்டம், நகர்வுவாங்களே அதான் அடுத்த கட்டம். செத்துட்ட பிற்பாடு தான் சனியம் பிடிக்குது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? செத்த பிற்பாடு தான் என்ன பிடிக்குது? சனியம் பிடிக்குது. அப்ப சாவறதுக்கு முன்னாடி பிடிச்சது அது என்னது பாஸ்டர்? அதுவும் ஆவி. ஆவி உன்னை பிடிச்சு நடத்துச்சு. செத்த பிற்பாடு என்ன பிடிக்குது? ஆமா, அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகுது. நம்ம தேவனோடு கூட ஜீவிக்க போறோமா இல்லது நம்ம பாதாளத்துக்கு போறோமான்றது அதுக்கப்புறம் தான் ஆரம்பமாகுது உண்மையான ஜீவியம். அப்ப நினைப்போம், ஐயோ நம்ம பூமியில இருந்த போது ஒழுங்கா இருந்திருக்கலாமே நினைப்போம். நான் சொல்றது புரியுதுங்களா? He conquered hell. அவர் பாதாளத்தை ஜெயித்தார். He conquered the grave. அவர் கல்லறை ஜெயித்தார். He conquered sin. அவர் பாவத்தை ஜெயித்தார். Conquered sickness. அவர் வியாதிகளை ஜெயித்தார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். We are hailing a conqueror. நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒரு ஜெயித்தெழுந்த ஒரு ஜெய வீரரை உயர்த்துகிறோம்.